போட்டோ போட்டோ போன் கொடுங்க. சரி, நான் என்னன்னு சொல்லிடுறேன். நீங்க அரசியல்ல ஒரு மொரட்டு பக்தரை பார்த்திருப்பீங்க, மொரட்டு தொண்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஒரு மொரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? இவ்வளவுதான் மேட்டர் முடிஞ்சது. இதைத்தான் சொன்னேன். இத சொன்னதுக்கு தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, உதயநிதிக்கு எந்த அனுபவம் கிடையாது, அவருக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், ஆமா எனக்கு அனுபவம் கிடையாதுதான், இந்த அனுபவம் எனக்கு கிடையாதுன்னு சொன்னேன். போதுமா? இந்த போட்டோ பார்க்க தான் அவ்வளவு ஆசைப்பட்டீங்களா? பெரிய உலக புகழ் பெற்ற போட்டோ ஆயிடுச்சு. இப்போ நான் காமிச்சில்ல, நீங்க எல்லாம் கேட்டதுனால காமிச்சேன். நீ கேட்டு என் மேல பயில கேச என் மேல எழுதிட்டு போயிடுவேன். அவர் எப்படி எப்படி திட்டுறாரு தெரியுமா? என்ன இப்போ கண்ணாப்பண்ணான்னு திட்டுறாரு. செத்து போயிருக்கலான்றாரு, என் உயிரை வாங்குறான் அப்படின்றாரு. இது எனக்கு தேவையா? நம்முடைய தலைவர் சொல்ற மாதிரி இதை மட்டும் ஞாபகம், வர்ற சட்டமன்ற தேர்தல் இந்தியா தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி. டெல்லிய இந்த முறை வீழ்த்தி ஆகணும். நான் இன்னைக்கு இவ்வளவு திட்டங்கள் சொன்னேன்ல, யோசிச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் ஒன்றிய பாஜக அரசு எந்த விதத்திலேயாவது நமக்கு உதவி இருக்கா? தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் கொடுக்கறாங்களா?